வெல்கம் டு சேஷாத் வி. பிக் பாஸ் வீட்டில் 58வது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தர்ஷிகாவின் ஷோ கார்டு லவ் ட்ராக்கிற்கு பிறகு தனது நண்பர்களை அவர் மெல்ல மெல்ல இழந்து விட்டு வராரு. ஆனந்தி, பவித்ரா, அன்ஷிதா போன்றவற்றிலிருந்து விலகல் ஏற்பட்டு வருது. ஷாப்பிங் விஷயத்தில் தர்ஷிகா மீது அன்ஷிதாவுக்கு வருத்தம். நமக்கு பிடிச்ச விஷயங்கள்லேருந்து தள்ளி நிற்கிறது தான் நல்லது அப்படின்னு விஷாலிடம் தத்துவமாக பேசிக்கிட்டு இருந்தார். மளிகை பொருட்கள் இன்னமும் வராத சூழலில் அருண் வந்து பால் கேட்க, மிஸ்டர் அருண் இங்கே வாழ கற்றுக்கங்க அப்படின்னு விஷால் வந்து ஜாலியாக சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா சௌந்தர்யா ஜெனலியா மூடி இருக்கு மாதிரி வீடு எங்கும் நடனம் ஆடிக்கொண்டிருக்க, இது பசியில் ஏதோ ஆயிடுச்சு போல், சரி பண்ணுங்கப்பா அப்படின்னு கிண்டல் அடித்தார் அருண். இந்த வீட்டில் யார் உண்மையாக வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிறது போல் பாவனை செய்கிறாங்க, வேலையே செய்யவே இல்லை அப்படின்னு 3 கேட்டகரியில் சொல்ல வேணும். எதுக்கு வந்திருக்கோங்கிறதையே மறந்துட்டு சமையல்காரன் கேரக்டராகவே மாறிட்டப்பா அப்படின்னு அரண்மனை படத்தில் சந்தானா ஒரு டயலாக் சொல்லுவார். அதுபோல் வீட்டு வேலைகளை செய்கிறதுல பவித்ரா தான் அதிக முளைப்பு காட்டுகிறாராம். ஆனால் எபிசோடின் கடைசியில் சத்யா இதையே வேறு மாதிரி ரஞ்சித்திரன் சொல்லி கொண்டிருந்தார். சார், பவித்ரா வேறு மாதிரி கேம் ஆடுது, பயங்கர கிளவர், அது என்னத்தை வேலை செய்யுது அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படியா பொம்மை டாஸ்கில் சார், சொல்லும் போதே யோசித்தேன் அப்படின்னு வியந்து கொண்டிருந்தார் ரஞ்சித். வேலை செய்கிறது மாதிரி பாவனை செய்கிறார் கேட்டகரியில் மஞ்சரிக்கும் சௌந்தர்யாவுக்கும் 2 புள்ளிகள் கிடைச்சிச்சு. சௌந்தர்யாவின் பேரே மஞ்சரி சொன்னபோது தலையை உதறது, முகத்தை கோன்றது அப்படின்னு வழக்கமான சேட்டைகளை ஆரம்பிச்சிட்டார் சௌந்தர்யா. வேலையே செய்கிறதில்ல அப்படின்ற கேட்டகரியில் ராணு மற்றும் சாஞ்சனாவோட பேர்கள் வந்தன. என்னத்தை தாண்டா ஈஸியாக அடிச்சு விட்றீங்க, சாரி என்ன தாண்டா ஈஸியாக அடிச்சிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி மந்தமாக உட்கார்ந்துருந்தார் ராணவ். ஆனால் டாஸ்க் முடிஞ்சதுக்கு பிறகு ராணவ் தான் எப்போவுமே என் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வருவான் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக சாட்சி சொன்னார் ஆனந்தி. இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ராணவால் முனக மட்டுமே முடிஞ்சிச்சு. ரயான் ஒரு கூட்டுக்குள்ளே பாதுகாப்பாக உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னார் சத்யா. இதை இவர் சொல்வது தான் வேடிக்கை. ஆமாம், ஜாக் சௌந்தர்யா அப்படிங்கிறவங்க பாதுகாப்பிற்குள் இருக்கிறான் அப்படிங்கிறது சத்யாவின் கமாண்டை ஆமோதிக்கிறார் தர்ஷிகா. அடுத்ததாக ஒரு டாஸ்க், அது வீக்லி டாஸ்கான முன்னேற்பாடு அப்படிங்கிறத யாருமே அப்போது ஊகித்திருக்க மாட்டாங்க. இந்த டாஸ்கின் முரணாகவும் குழப்பத்தை ஏற்படுத்துவதும் போல தந்திரமாகவும் இருந்துச்சு. அன்பை மட்டுமே வெளிப்படுத்துறது அல்லது வெளிப்படுத்துவதாக நினைக்கிறது தான் எந்த விதத்திலும் தன் கோபத்தை காட்டி சுயரூபத்தை வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது முதல். தன்னை அன்பின் உருவமாக காட்டிக்கொள்பவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் 8 நபர்களை வரிசைப்படுத்த வேண்டும். புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்க, இந்த முடிவு போக போக தான் தெரியும் அப்படிங்கிற தூண்டில் வாக்கியத்தையும் பிக்பாஸ் வந்து இணைச்சு இருந்தாரு. முதல் டாஸ்கின் விதியை சரியாக புரிந்து கொண்டு பிறகு அனைவரும் பதிலளிக்க ஆரம்பிச்சிருக்க வேண்டும். இந்த வீட்டில் யார் மிகவும் அன்பா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தேர்வு செய்யும் டாஸ்க் அல்ல இது. அப்படியாக நடந்து தன்னுடைய சுயரூபத்தை ஒழித்து கொண்டிருந்தார். போலியான ஆசாமி அப்படிங்கிற பொருளும் உள்ளே அடங்கி இருக்குது. இந்த உட்பொருளை மொழி தெரியாத அன்ஷிதா முதல்ல கண்டுபிடிக்கிறதா சுவாரஸ்யமான முரண். அன்பின் திருவுருவம் அப்படின்னு ரஞ்சித்தின் பெயரை அவசர கொடுக்கையாக சொல்ல ஆரம்பித்தார் ராணவர். எனவே பெரும்பான்மையானவர் அதையே சொன்னாங்க. 2வது அன்ஷிதாவும் 3வதாக சத்யாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 4வதாக ஆனந்தியின் பெயர் வர போதுதான் அன்ஷிதாவுக்கு சந்தேகம் வந்தது. டாஸ்கை மீண்டும் படிங்க அப்படின்னு சொல்ல மஞ்சரி மீண்டும் அதை படிக்க முத்து வந்து வியாக்கியானம் வேற செஞ்சாரு. இதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஆனந்தி பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்னு எதிர்ப்பை பதிவு செஞ்சாரு. முத்து உட்பட பலருக்கும் இந்த டாஸ்க் குழப்பமாக இருந்தாலும் ஒரு மாதிரியான ரூட்ல தொடர்ந்தாங்க. 4வதாக ஆனந்தி, 5வதாக விஷால், 6வதாக பவித்ரா, 7வதாக ரயான், 8வதாக ஜெஃப்ரி ஆகியோர் வந்து அன்பின் திருவுருவ டாஸ்க்ல தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இந்த டாஸ்க்ல மஞ்சரின் மீது உள்ள வெறுப்பை ஒவ்வொரு தேர்விலும் வெளிப்படுத்தினார் அன்ஷிதா. அந்த வெறுப்பை வன்மம் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். தீபக் பொம்மை உள்ள போகிறது தான் முக்கியம் அப்படின்னு பொம்மை டாஸ்க்ல அன்ஷிதா சொன்னது பொய் அப்படிங்கிறது இப்போது அழுத்தமாக நிரூபணம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு முறையும் மஞ்சரியின் பெயரை தான் சொல்லுவேன் அப்படிங்கிற தீர்மானத்தோட தான் அன்ஷிதா வந்து ரிப்பீட்டாக சொல்ல சபையில சிரிப்பொலி எழுந்தது. ஆனால் எதிராளியை தனது சேஷ்டைகளின் மூலம் வெறுப்பேற்றதுல கை தேர்ந்த சௌந்தர்யா தலையை குலுக்கி உடம்பை ஆட்டி மிகையாக சிரித்தது அவருக்கு அருவருக்கத்தக்க காட்சியாக இருந்துச்சு. இதனால ஆட்சேபனை தெரிவித்தார் மஞ்சரி. இந்த சமயத்துல பொறுப்பான கேப்டனாக நடந்து கொண்டார் ஜெஃப்ரி. இந்த சபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை காப்பாற்ற மாட்டீங்களா அப்படின்னு சௌந்தர்யாவை அவர் கண்டனம் செய்தது பாராட்டுக்குரியது. ஜெஃப்ரியாக இருந்தால் மட்டும் சௌந்தர்யா அந்த கண்டனத்தை ஏற்றுக்கொண்டார். பிடிக்காத நபராக இருந்தால் எகிரி கொண்டு அவர் முகத்தை வந்து அவர் கண்டிப்பா காமிச்சிருப்பாரு. அன்பின் திருவுருவங்களாக 8 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மலர் கிரீடங்கள் சுட்டப்பட்டன. இதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு சத்யா சொல்ல, ஆமா அப்படின்னு யூகித்தார் தீபக். ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி கலைக்கப்பட்டதன் நோக்கமே ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆடணும் அப்படிங்கிறது தான். ஆனால் தங்களை கோவா கேங்ஸ் அப்படின்னு சிலர் வெளிப்படையாக அறிவித்துக் கொள்றாங்க. அந்த குழுவின் தலைவியாக ஜாக்லினே சொல்லலாம். ரயான், ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ரஞ்சித் ஆகியோர் இதர உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்க கூடாது அப்படிங்கிற உறுதி ஏற்புகளை செய்து கொண்டு தங்களின் குழு ஒற்றுமையை அவங்க காட்டி கொண்டது ரசிக்கத்தக்க காட்சி கிடையாது. பிக்பாஸ் ஆட்டத்துல இதர உறுப்பினர்களின் ஆதரவு இன்றி தொடர முடியாது அப்படின்னு நிதர்சனம் தான். ஆனா அந்த ஆதரவை தனது
நேர்மை, உண்மையான நட்பு, சகிப்புத்தன்மை, உழைப்பு போன்றவற்றின் மூலம்தான் ஈட்ட வேண்டுமே தவிர அணியாக இணைஞ்சு கொள்ளக்கூடாது. முதுகெலும்பு இல்லாதவங்க தான் செயல் இது. இந்த வகையில ஜாக்லினின் செயற்பாடுகள் பச்சோந்தித்தனத்தை வெளிப்படுத்துகின்றன. ஆனால் மஞ்சரியின் மீது வெறுப்பு கொண்டிருக்கின்ற ஜாக்லின் மற்றும் சௌந்தர்யா இந்த விவகாரத்துல அனாவசியமாக மூக்க நுழைச்சு அடித்த கிண்டல் அருவருப்பானதா இருந்துச்சு. நான் கூட இன்னைக்கு சாம்பார் சாப்பிடலைன்னா கொஞ்சம் பருப்பை எடுத்து தனியா வச்சுக்கலாமா அப்படின்னு பேசினார் ஜாக்லின். என்னோட தனிப்பட்ட ரெக்வெஸ்ட்ல ஏன் நீங்க தலையிடுறீங்க அப்படின்னு மஞ்சரி ஆட்சேபித்த போது சௌந்தர்யா தனது கோணங்கித்தனமான சேஷ்டைகளை செய்த பார்க்கவே ரொம்ப அருவருப்பா இருந்துச்சுங்க. கூடுதலாக நாய் போல குறைக்கும் காட்டியது அராஜகத்தின் உச்சம். உங்களது ரியாக்ஷன் மற்றவங்களோட உணர்வுகளை காயப்படுத்துது அப்படின்னு எச்சரிக்கை ஏற்கனவே வழங்கப்பட்டும் அதை சௌந்தர்யா உற்சாகமாவே தொடர்வது ஆணவத்தின் வெளிப்பாடு அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்க கியூட்டா இருக்குது அப்படின்னு சௌந்தர்யாவின் சேஷ்டைகளை ரசிப்பவர்களின் மனநிலையே நாம் நிச்சயம் சந்தேகப்பட்டு தான் ஆகணுங்க. ஒரு மனித கூட்டத்துல கூடி வாழும் சகிப்புத்தன்மையோ இணக்கமோ அறிவோ பயிற்சியோ உழைப்போ அப்படின்னு எந்தவித திறனும் அறிவற்ற சௌந்தர்யா தனக்கு பிரியமானவர்கள் என்றால் ஒரு மாதிரியாகவும் பிடிக்காதவங்க அப்படின்னா இன்னொரு மாதிரியாகவும் நடந்து கொள்றது ரொம்பவே மனநிலையே பாதிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல டம்பி பீஸா கருதப்பட்ட சௌந்தர்யா ஒரு கட்டத்துல தனது சேஷ்டைகள் காரணமாக தனித்து கவனிக்கப்பட்டார். அதுல கிடைக்கும் பாராட்டு வரவேற்பும் அவரை புத்திசாலியாக கற்பனை செய்ய வச்சிருக்கு போல. நீ சுத்த வேஸ்ட் அப்படின்னு ராணுவ போன்றவர்களை கீழே இறக்கி இகழும் துணிச்சலை தந்திருக்கு. இந்த போட்டியில தொடர்வதற்கு எந்தவித தகுதியும் இல்லாத போட்டியாளர்களை ஒருவராக சௌந்தர்யாவை தயக்கமின்றி நாம் சொல்லலாம். சௌந்தர்யா நாய் மாதிரியாக குறைக்கும் போது இந்த மாதிரி பண்ணாத, அப்புறம் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு ரகசியமாக எச்சரித்தார் ஜாக்லின். அதை குறைந்தபட்ச அறிவு கூட சௌந்தர்யாவோட கிடையாது. ஒட்டு கேக்குறாங்க அப்படின்னு சௌந்தர்யா தொடர்ந்து கத்தியதும் அபத்தமான ஸ்டேட்மெண்ட். இவங்க தான் மஞ்சரி பேசிக்கிட்டு இருக்கிறத கவனிச்சுட்டு கிண்டல ஆரம்பிச்சாங்க. நான் தர்ஷிகா கிட்ட ரெக்வெஸ்ட் தான் செஞ்சேன் அப்படின்னு மஞ்சரி தொடர்ந்து தன் தரப்ப சொன்னாலும் இவர்களோட பிரச்சனை குறையவே இல்லை. இப்படி ஒரு சூழல்ல மஞ்சரியை மட்டும் பிரச்சனையின் குறியீடாக காட்டுறது, சித்தரிப்புறது ரொம்பவே சிரிப்பா இருக்குங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட 8 ஏஞ்சல்களுமே பாக்கி உள்ள 9 டெவில்களை வரிசைப்படுத்த வேண்டும். இதுல குறும்புகளும் சுவாரஸ்யமான அடைமொழிகளும் வன்மங்களும் வெளிப்பட்டன. சூனிய கிழவி அப்படின்னு மஞ்சரியை வர்ணித்தார் சத்ரியா. இதற்கு ஜோடியாக சூனிய கிழவன் என்று முத்துவை வர்ணித்தவர். வலிமையான போட்டியாளர்கள் என்றால் மற்றவர்களின் அஞ்சுவதின் அடையாளம் இது. ரயான் பேசும்போது தீபக்கை ஆர்கனைஸ்டு பே அப்படின்னு சொன்னது ரொம்பவே சுவாரஸ்யம். ரஞ்சித் பேச வரும்போது ஒட்டுமொத்த வீடும் சிரிப்பால் அதிர்ந்தது. யாரு சாமி நீ இத்தனை நாளா எங்கே இருந்து அப்படின்னு எல்லோரும் வியந்தாங்க. நகைச்சுவை என்கிறது ஒருவரை புண்படுத்துவதல்ல, கிண்டல் செய்யப்படுபவரும் இணைந்து சிரிக்குமாறு அந்த நகைச்சுவை பண்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடிப்படை. அந்த வகையில ரஞ்சித் பேசிய காமெடியான பேச்சுக்கு சம்பந்தப்பட்டவர்களும் இணைந்து சிரிச்சாங்க. பாராட்டுகள் ரஞ்சித் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பிக் பாஸ் பாராட்டி விட்டு இதுக்காக மக்கள் 60 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ஊம குத்தையும் வச்சாரு. பொதுவாக ரஞ்சித் யார் மனதும் புண்படாமல் பேசுபவர். இதில் தனது கூட்டை விட்டு வெளியே வந்து அவர் பேசியதுல சற்று வன்மமும் கலந்திருந்துச்சு. டெவில்களின் வரிசை பட்டியலில் மஞ்சரி, ஜாக்லின், முத்து, தீபக், சௌந்தர்யா, சாஞ்சனா, அருண், தர்ஷிகா, ராணவ் அப்படின்னு அமைஞ்சிருந்தாங்க. ரஞ்சித்து மற்றவங்களை குத்துறாரு, ஆனா சுகர் கோட்டிங் இருக்கு. சௌந்தர்யாவோட பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு ஆனந்தியிடம் புலம்பிக் கொண்டிருந்தார் மஞ்சரி. என்னோட டோனை மற்றவங்கள பிரச்சனையா பாக்குறாங்க, அந்த குரலை வச்சுதான் நான் முட்டி மோதி முன்னுக்கு வந்திருக்கேன். கத்தி கத்தி தான் இந்த இடம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சாஞ்சனாவிடம் பிறகு ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தார் மஞ்சரி. நிரூபிப்பதற்காக போராடினாலும் ஆதரவு கிடைக்காத நபர் ராணவ். டெவில்களுக்கான ஆடைகள் ஸ்டோர் ரூம்ல வர ராணவும் ஆசையாக ஓடி வந்தார். ஆனால் கேப்டன் அப்படிங்கிற அதிகாரத்தை கையில வச்சிருக்கும் ஜெஃப்ரியும் அவரது பினாமியாக இருந்த சத்யாவும் ராணவை தடுக்க, அதனால் அவர் மனம் புண்பட்டு இதுல மறைக்க என்ன இருக்கு அப்படின்னு ஆட்சேபித்து நியாயமான விஷயம் ஏன் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னு ராணவை தடுத்து தனது மூக்கை நுழைத்து எரிந்து விழுந்தார் சௌந்தர்யா. எந்த குரூப்பிலும் இல்லாமல் தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் சாஞ்சனாவுக்குள்ள வந்து விட்டது போல. எனவே அவரை அரவணைப்பை தேட தர்ஷிகா விஷால், அருண் என்று மூவரும் அரவணைத்து ஆறுதல் சொன்னாங்க. எந்த குரூப்லையும் இல்லாதது நல்லது அப்படிங்கிற மாதிரி அருண் சொன்ன அட்வைஸ் நல்லது. ஆனால் அவருமே சற்று முன்னர் உங்க டீமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கோவா கேங்ஸை பாராட்டி கை கொடுத்தவர் தான். இந்த வாரம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.